இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி 6.2ல் 7th sum கொஷின் பாருங்கள். A vector equal I cap plus J cap plus K cap, B vector equal I cap மற்றும் C vector equal C1 I cap plus C2 J cap plus C3 K cap என்க. C1 equal 1 மற்றும் C2 equal 2 எனில் A vector, B vector, C vector என்ற வெக்டர்கள் ஒரு தள வெக்டர்களாக இருக்குமாறு C3இன் மதிப்பினை காண்க. இப்போ நமக்கு A வெக்டர் கொடுத்துட்டாங்க, B வெக்டர் கொடுத்துருக்காங்க, C வெக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இதை பார்த்திங்கன்னா நமக்கு B வெக்டர் I மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ Jவும் Kவும் நமக்கு 0. சரிங்களா? இப்போங்க C1 C2 C3 கொடுத்துருக்காங்களா C வெக்டருக்கு. அப்போது இங்கே பார்த்திங்கன்னா C1க்கு என்ன வேல்யூவும் C2க்கு என்ன வேல்யூன்றது அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. C3யோடைய வேல்யூ மட்டும் தான் நம்மளை கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு தள வெக்டர்களாக இருக்குமாறு. ஒரு தள வெக்டர்னாவே நமக்கு 0. அப்போ 0 இதுக்கான ஆன்சர் 0. ஆனால் இந்த C3யோட மதிப்பு என்னவா இருந்தால் இங்கே 0வாக இருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது இதுக்கான ஃபார்முலா என்ன? பாக்ஸ் ப்ராடக்ட் A வெக்டர், B வெக்டர், C வெக்டர் ஈக்குவல் 0. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இதுக்கான C3யோடைய வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், இப்போ ஒரு தள வெக்டருக்கான நிபந்தனை எப்படி ஃபார்முலா நமக்கு தெரியும். பாக்ஸ் ப்ராடக்ட் A வெக்டர், B வெக்டர், C வெக்டர் ஈக்குவல் 0. இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கப்பட்டவை A வெக்டர் ஈக்குவல் I கேப் ப்ளஸ் J கேப் ப்ளஸ் K கேப், B வெக்டர் ஈக்குவல் I கேப். இப்போ J கேப் கொடுக்கல, 0 J கேப் ப்ளஸ் 0 K கேப். C வெக்டர் பாருங்கள், C1 I கேப் ப்ளஸ் C2 J கேப் ப்ளஸ் C3 K கேப். C1க்கு என்ன வேல்யூ, C2க்கு என்ன வேல்யூ கொடுத்துட்டாங்க, C3 நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போது இதுக்கான ஃபார்முலா என்ன? A வெக்டர், B வெக்டர், C வெக்டர் ஈக்குவல் 0. இப்போது நமக்கு ஆன்சர் 0 தான். நமக்கு C3 மதிப்பு மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போது மாடுலஸ் ஆஃப் A வெக்டர்னும் போது கிலோபம் 1, இது மேலே 1 1. அப்போ என்ன வரும்? 1 1 1 வருமா? B வெக்டர் ஈக்குவல் எனக்கு இது 1 0 0. அப்போ என்ன வரும்? 1 0 0. C வெக்டர் பார்த்திங்கன்னா C1 C2 C3 இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் இதோடைய மதிப்பு அப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ என்ன வரும்? C1 C2 C3 ஈக்குவல் 0. இப்போது அடுத்த ஸ்டெப் பாருங்கள். C1க்கான வேல்யூ நமக்கு தெரியும், C2க்கான வேல்யூ நமக்கு தெரியுமா? இது அப்ளை பண்ணிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் 1 1 1 1 0 0. C1க்கு என்ன? 1. C2க்கு வேல்யூ 2. C3 நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஈக்குவல் 0. இப்போ நம்ம அணிக்கை முறை எப்படி பெருக்கணும்? இதுக்கு குறி மாற்றணும். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு. இப்போ என்ன வரும்? ப்ளஸ் 1. இப்போ ப்ளஸ் 1க்கான நிரல் நிறையை விட்டுட்டு மீதிக்கு 4 நம்பர் எடுத்து நம்ம எழுதிக்கலாமா? 0 0 2 C3. அடுத்து பாருங்க, ப்ளஸ் மைனஸ் மைனஸ். அப்போ என்ன வரும்? -1 மாடுலஸ். இந்த 1க்கான நிரல் நிறையை விட்டுட்டு மீதிக்கு 4 நம்பர் நம்ம எடுத்து எழுதிக்குவோம். அப்போது 1 1 0 C3 எடுத்து எழுதிக்கலாமா? 0 C3. அடுத்து பாருங்க, +1 +1க்கான நிரல் நிறையை விட்டுட்டு மீதிக்கு 4 நம்பர் எடுத்து எழுதிக்கலாம். முடிஞ்சவங்க இந்த ஈக்குவலாக ஒரே நேரம் வர மாதிரி போட்டுக்கோங்க. 1 0 1 2 ஈக்குவல் 0. சரிங்களா? இப்போ பெருக்கலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 1 + 1 × 0 எது பெருக்கினாலுமே நமக்கு 0 ஆயிரும். அப்போது 0 × C3 0 -0 × 2 0 -1 × 1 × C3 C3 -1 × 0 0 +1 × 1 × 2 2 -1 × 0 0 ஈக்குவல் 0. பாருங்கள், +1 இங்கே என்ன வரும்? 0 வரும். -1 × உள்ள C3 வரும். நமக்கு 0வோட கூட்டினாலோ கழிச்சாலோ அதே நம்பர் தான் கிடைக்கும். பெருக்கும் போது வகுக்கும் போது 0 கிடைக்கும். சரிங்களா? +1 × இங்கே 2 ஈக்குவல் 0. 0வில் 1 பெருக்கும் போது இந்த 0 வருமா? இங்கே -1 × +C3 + × மைனஸ் மைனஸ் ஆயிரும். 1 × C3 C3. அடுத்து +1 × 2 2 ஈக்குவல் 0. இப்போ நமக்கு -C3 மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த +2 இந்த பக்கம் போச்சுன்னா -2 மாறுமா? அப்போ -C3
ஈக்குவல் -2. சரிங்களா? இப்போ 2 பக்கமும் காமன் மைனஸ் இருக்குது. இப்போ கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா C3 உடைய வேல்யூ 2. சரிங்களா? ஃபைனலாக எடுத்து எழுதிக்கலாம். C3 ஈக்குவல் 2 என இருக்குமெனில் A வெக்டர், B வெக்டர், C வெக்டர் என்பவை ஒரு தர வெக்டர் ஆகும். சரிங்களா? ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா?